இப்போது நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி சிக்கன் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது கிடைக்கும், நீங்கள் வந்து செப்ரேட்டாக வாங்கிக்கலாம். எல்லா ரெடிமேட் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்கும். இது வந்து உப்பு தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 முட்டை, கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு கேரட்டு, 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நூடுல்ஸை பாயில் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சில்லி சிக்கனுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் மசாலா போட்டுட்டேன். அப்புறம் நம்ம கொஞ்சமாக ரெட் சில்லி, அதாவது மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஆகட்டும், கடையில் வாங்கினாகட்டும், ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் தயிர் இல்லைன்னா எக்கு, ரெண்டுத்தில் எதனா ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். நான் இப்போ வந்து தயிர் இல்லாதனால ஸ்கிப் பண்ணிட்டு நான் எக்கு போட்டுக்க போகிறேன். நல்லா இதை கலந்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பொரித்து எடுத்துக்கலாம். இது குக்கிங் சேனல். இஞ்சி இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்லாம் ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கேப்சிகமாக நல்லா உள்ளே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ரெமிடிஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு அந்த நூடுலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த நூடுலை போட்டுக்கிறோம். அப்படி இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் தண்ணியிலே விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போது நூடுல்ஸ் நல்லா வந்துடுச்சு. ரொம்ப அதிகமாகவும் வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். கையெடுங்க, துருவ போங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சில்லி சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஊறிடுச்சு. நல்லா ஊறிருக்கு.
இப்போ இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சைஸ் கட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி பொரிச்சு எடுத்துடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் எடுத்துக்கிறோம். நான் வந்து கலர் இது வந்து சேர்க்கல, அந்த கேசரி பவுடர் அந்த கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ஹோம்மேடாக செய்கிறதுனால நீங்கள் சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் இது வந்துருச்சு, அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மொத்த சிக்கனையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நூடுல்ஸ் செய்கிறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகிறோம். பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நூடுல்ஸை மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சீரகம் லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தனியாக செப்பரேட்டாகவும் எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது சில்லி சிக்கன் பொரிச்ச எண்ணெயை கூட நீங்கள் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், பட் நான் என்னோட இது செய்கிறேன், அதனால் நான் ஃபஸ்ட் முட்டை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கேப்சிகம் போட்டுக்கிறோம். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெஜிடபிள் பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், அதிகமாக சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்துக்கணும். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்க்கல, ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நல்லா இதானதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு லைட்டாக சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளேவரும் அதில் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நான் சொன்ன மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நான் லைட்டாக தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 8 மினிட்ஸ் பக்கம் நல்லா காய் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கிறோம். நான் பிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம், நான் அப்படியே கூட போட்டுக்கலாம்.
சிக்கன் போட்டுட்டு நான் ஒரு கிளறிட்டு நான் நூடுல்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் இதில் எந்த கலரும் சேர்க்கல, அப்படி தான் செய்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமாக போட்டிருக்கேன். நான் இதில் நூடுல்ஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நான் நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் அதில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக உங்களுக்கு வரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இதை ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே எதுவுமே போடாததுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சிக்கன் மசாலாவும் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லைட்டாக கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வதங்கிறதுக்கு நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா சுவையான டேஸ்டான நல்ல சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் நான் எந்த சாஸோ எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.